சிரிப்புடன் கார்த்திக் மெதுவாக கதவை சாத்தினான். கீர்த்தி காஃபியை மேஜையின் மீது வைத்துவிட்டு, என்னங்க, கதவை ஏன் சாத்திட்டீங்க? அத்தை மாமா கீழே தானே இருக்காங்க என்றாள். கார்த்திக் சிரித்தபடி அவள் அருகில் வந்தான். கதவு சாத்தினா என்ன, யாரும் உள்ள வரமாட்டாங்க, 2 நிமிஷம் பேசிட்டு போடி என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் வந்து நின்றான். மெதுவாக அவளை அணைத்து கொண்டான். பின் கீர்த்தி வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவன் பக்கம் அவள் திரும்பி நின்றாள். அவன் சட்டையை பார்த்தாள். என்னங்க இது, சட்டை பட்டனே போடல என்று வெட்கத்துடன் சொல்லிக்கொண்டே அவளை ஒவ்வொரு பட்டனாக மாட்ட ஆரம்பித்தாள். கார்த்திக் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் இருக்கும் இந்த ஒரு புதிய வெட்கத்தை அவன் ரசித்தான். அவள் பட்டனை மாட்டி முடித்ததும், யாராவது வந்துடுவாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்றாள். வரமாட்டாங்க என்று குறும்பாக சொல்லி சிரித்தான் கார்த்திக். அடுத்த நொடி அவளை மெதுவாக 2 கைகளிலும் தூக்கினான். ஐயோ கார்த்திக் என்று சிரித்தபடி அவன் தோளை பற்றி கொண்டாள். அவன் அவளை ஒரு சுற்று மெதுவாக சுழற்றிவிட்டு மீண்டும் மெதுவாக கீழே இறக்கினான். கீழே இறங்கியவுடன் அவளுக்கு கார்த்திக் செய்ததை நினைத்து ஒரு நிமிடம் வெட்கம் தள்ளாது அவன் கதவை திறந்து ஓடிவிட்டாள். கீர்த்தி இருடி கொஞ்ச நேரம் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் மறைந்தாள். கார்த்திக்கின் மனம் மிகவும் சந்தோஷத்தில் திளைத்து போனது. அவர்களின் இந்த சுவாரஸ்யமான காதல் பயணத்தை இன்னும் அழகாக அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். தொடரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் நல்லா படித்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கெஸ்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே இந்த கதையை இன்னும் அழகாக எடுத்துகிட்டு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.